ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸோடைய சைஸு. இந்த சைஸு நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணும்போது மெட்டல் பாக்ஸ் வைப்போம் நம்ம சுவிட்ச் போர்டுக்கு. அதுக்கு ஸ்டாண்டர்டாக என்னென்ன சைஸுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை தொடர்பு கொண்டு ரேட்டு, வேலை சம்மந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பட்டனில் போய் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணால் மட்டுமே என்னை தொடர்பு கொண்டு பேச முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடலில் தான் வந்து இந்த மெட்டல் பாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கும். அதுதான் ஸ்டாண்டர்டு. அது என்னென்ன மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ மாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 2 சுவிட்சு போடலாம். அப்படின்னா ஒரு சாக்கெட்டு போடலாம். ஒரு சாக்கெட்டு வந்து 2 மாடல் வரும். ஒரு சுவிட்சு வந்து 1 மாடலு. அப்போ ஒரு 2 மாடல் மெட்டல் பாக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 சுவிட்சு போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சுவிட்சு போடலாம், ஒரு சுவிட்சும் போடலாம். இந்த ஒரு சுவிட்சு வரணுன்னாலும் 2 மாடல் மெட்டல் பாக்ஸ் தான் வைக்கணும். 2 சுவிட்சு வரணுன்னாலும் 2 மாடல் மெட்டல் பாக்ஸ் தான் நீங்கள் வைக்கணும். இப்போ ஒரு சுவிட்சு வைக்கிறதுனால 1 மாடல் மெட்டல் பாக்ஸு மார்க்கெட்டில் அவைலபிள் கிடையாது. 2 மாடல் மெட்டல் பாக்ஸ் தான் நீங்கள் வந்து வைக்கணும். 2 சுவிட்சுக்கும் 2 மாடல் மெட்டல் பாக்ஸ் தான், ஒரு சுவிட்சுக்கும் 2 மாடல் மெட்டல் பாக்ஸ் தான். அடுத்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 மாடல் மெட்டல் பாக்ஸு. இந்த 3 மாடல் மெட்டல் பாக்ஸில் 3 சுவிட்சு போடலாம். டபுள் மாடல் சுவிட்சாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சுவிட்சு, சிங்கிள் மாடலில் ஒரு சுவிட்சு போடலாம். இப்போ வந்து 3 மாடல்னால் 3 சுவிட்சு போடலாம். அதுக்கு அடுத்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 4 சுவிட்சு போடலாம். சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடலு. இந்த ஏசி சுவிட்சு டபுள் போல் சுவிட்ச் இருக்குது, அது வந்து 2 மாடல். அப்போ 2 மாடல் சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா 2 போடலாம். சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 போடலாம். சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா 4 போடலாம். ஏன்னா வந்து 4 மாடலில் 4 சுவிட்சு போடலாம். இப்போ அதுக்கு அடுத்தது 4 மாடல் அடுத்தது பார்த்திங்கன்னா 6 மாடல். 5 மாடலில் வந்து கிடையாது, அதனால் வந்து 6 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 6 சுவிட்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது 8 மாடலில் 8 சுவிட்சு போட்டுடலாம். சாக்கெட்டுனால் நீங்கள் டபுள் போல் இது 2 மாடலில் தான் சாக்கெட்டு வரும். அதனால் வந்து 4 சாக்கெட்டு நீங்கள் போட்டுக்கலாம். 8 மாடல் பாக்ஸுக்கு அடுத்ததும் 12 மாடலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 மாடல், 10 மாடல் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிவிசியில் இருக்குது. ஒரு சில கம்பெனியில் மட்டும் இந்த 9 மாடல் 10 மாடல் கிடைக்குது. ஸ்டாண்டர்ட்னு பார்த்திங்கன்னா 8 அடுத்தது நீங்கள் வந்து 12 மாடல் தான் வந்து மெட்டல் பாக்ஸு எல்லா கம்பெனிலையும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குது மார்க்கெட்டில். இந்த 12 மாடல் மெட்டல் பாக்ஸில் 12 சுவிட்சு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது 16 மாடலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 சுவிட்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.